நடிகராக வேண்டும் என்ற கனவோடு சினிமாவுக்குள் வந்தவர் தான் பிரவீன் காந்தி. ஆனால் இவருக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு அவ்வளவு பெரிதாக அமையவில்லை. இதனால் இயக்குனர் பிரியதர்ஷனிடம் துணை இயக்குனராக பணிபுரிய ஆரம்பித்தார். 1997ஆம் ஆண்டு ரட்சகன் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். தனது முதல் படத்திலேயே முன்னணி நடிகரான நாகார்ஜுனா மற்றும் உலக அழகியான சுஸ்மிதா சென் ஆகியோரையும் நடிக்க வைத்தார். AR ரகுமான் இசையில் இந்த படம் மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் சூப்பராக ஹிட். இந்த படத்தின் பாடல்கள் எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. இந்த வெற்றியை தொடர்ந்து ஜோடி படத்தை இயக்கினார். அந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. பின்னர் பிரசாந்த் நடிப்பில் ஸ்டார் படத்தை இயக்கினார். அந்த படத்தில் துணை நடிகராகவும் நடித்தார். ஆனால் அதற்கு நெகட்டிவ் விமர்சனம் தான் கிடைத்தது. பின்னர் பல சர்ச்சைகளில் சிக்கிய அவர் பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளராக கலந்து கொண்டார். எனினும் முதல் வாரத்திலேயே வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது விஜய் குறித்து அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லலாம். அதன்படி அவர் சொல்லியிருந்த விஷயம், சிம்பு மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த நேரம் விஜயை காலி பண்ணியிருப்பார் என்று பிரவீன் காந்தி தெரிவித்திருக்கின்றார். மேலும் விஜய்க்கு ரஜினி தான் ரோல் மாடல். நாளைக்கு ரஜினி ஒரு சிக்னல் கொடுத்தார் என்றால் உங்களுக்கு எதிராக மக்கள் நிற்பார்கள். நீங்கள் நிற்கின்ற இடமெல்லாம் ரஜினி ரசிகர்கள் தான் நிற்பார்கள். நீங்களும் தோத்து போய்விடுவீர்கள் என்று பிரவீன் காந்தி சொல்லியிருக்கிறார்.